ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ண போகிறோம். அதுக்கு மைதா மாவு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவையான பிசைஞ்சுக்கோங்க. இதை நம்ம வட்டமாக இழுத்துக்கலாம் சப்பாத்தி மாதிரி. இப்போ பாருங்கள், நம்ம வட்டமாக இழுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பாட்டில் மூடி வச்சுக்கோங்க. வச்சு நல்லா அச்சு எடுத்துக்கோங்க. வட்டமாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வட்டமாக எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவை நம்ம உரித்து எடுத்துடலாம். எடுத்திங்கன்னா தானாக வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம மாவை எடுத்தாச்சு. இந்த மிச்ச மாவை நம்ம மறுபடியும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு ஷேப் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ஷேப் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்தா ஷேப் கிடச்சிரும். அவ்வளோதான். இப்போ நம்ம அதை ஒரு இட்லி தட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், சென்டரில் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பாஸ்தா செஞ்சாச்சு. இப்போ இட்லி பானையில் தண்ணி நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சோனையும் இதை நம்ம தூக்கி வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க, நம்ம பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள். இப்போ ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மாவு வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூடயே தேவையான அளவு பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றும் போதில் அப்படி கிண்டிகிட்டே ஊற்றுங்க. நான் ஒரு 200 ml பால் வச்சுருக்கேன். 200 ml பாலை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட்டிலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூடயே கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவையும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ண பாஸ்தாவை போட்டாச்சு. போட்டு இப்படி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.